அட 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 அட, என்ன வாசனை என்ன வாசனை! வாசனை பிடிக்கும் போதே திரும்ப பசிக்கும் போல் இருக்கே. மருமகளே, சாப்பாடெல்லாம் எப்படி? சூப்பரா இருந்தது மாமா. எங்க அம்மா கையால இப்படி சாப்பிட்டு பல வருஷமாச்சு. அதுவும் திருவிழா அன்னைக்கு வைக்கிற பூண்டு மொச்சக்கொட்டை குழம்பு இருக்கே, அதை அடிச்சுக்க வேற எதுவுமே இல்ல. ஆனா என்ன, இதுல வறுத்த கருவாடு மட்டும் மிஸ் ஆயிருச்சு. டேய், பூசை நடக்கிறதுனால நீ என்னடா அசைவெல்லாம் சொல்லிட்டு இருக்க? அது வச்சிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிக்கிட்டு இருந்தம்மா. டேய், திருவிழா முடியட்டும், கடா வெட்டி விருந்தே வச்சிருவோம். கேட்டியா பாட்டி, நீங்க இப்ப செய்யறதே சூப்பரா இருக்கு. இந்த மாதிரி நான் சாப்பிட்டதே இல்ல. மாயா, எங்க அம்மா கைப்பக்குவம் அப்படி. போடா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ற அம்மா எனக்கு சொல்லி கொடுத்ததுதான் நான் இங்க செஞ்சிட்டு இருக்கேன். மாயா, உனக்கு அப்புறமா எல்லாமே சொல்லித்தரேன், நீயும் கத்துக்கோ. சரிங்க பாட்டி. ஏய் சீனு, கேட்டியா? நீ குடுத்து வச்சவன்டா. மாயா உனக்காக சமையல் கத்துக்கிட்டு உனக்கு பண்ணி தர போறா. என்ற பேத்தி இவனுக்காக என்னென்னமோ செய்யறா. ஆனா இவன் அவன் பொண்டாட்டிக்காக ஒரு பச்சை கூட குத்திக்க மாட்டேன்னு சொல்றான். எனக்கு மனசே ரொம்ப சங்கடமா போச்சு மணி. என்ன ஆக போகுதோ தெரியல. ஆமாமா. டேய் சீனு, சொல்ல சொல்ல கேட்காம வந்துட்டல்ல. உண்மையிலேயே கருப்பு வந்து உன்னை ஒரு வழி பண்ண போகுது பாரு. அப்படியா மாமா? ஆமாமா, சாமி விஷயத்துல மட்டும் விளையாடக்கூடாது. என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியலையே. அப்பா, சும்மா ஏதாவது சொல்லி பயமுறுத்தாதீங்க. டேய், பயமுறுத்தலடா. இப்படித்தான் போன திருவிழாவில் ஒருத்தன் அவன் பொண்டாட்டி பேரை பச்சை குத்திக்க மாட்டேன்னு சொல்லி வீராப்பா இருந்தான். ராத்திரி கருப்பு வந்து ஆடின ஆட்டத்துல காலையில மொட்டை அடிச்சு உடம்பு முழுக்க பச்சை குத்திக்கிட்டான்ல. அப்படி அரண்டு போயிட்டானாக்கும். நீ என்ன கதி ஆக போறியோ தெரியல. ஐயோ, அப்படியாமா? நான் போய் சும்மா சொல்லுவேனாடா? கருப்பு சாமிக்கு கோவம் வர வச்சா ஒரு காட்டு காட்டிட்டு தாண்டா போகும். யாரு கண்டா காலையில உடம்பு முழுக்க மாயா மாயான்னு பச்சை குத்திட்டு வந்து நிக்க போறான். அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நடக்காது. டேய் மவனே, நம்ம ஊர் சாமியை பத்தி உனக்கு தெரியல. கருப்பனோட அருமைய நீ இனிமே தான் பார்க்க போற. இனி நீ என்ன கதி ஆக போறியோ தெரியலையே. அப்பா, காப்பாத்துப்பா. எந்த சாமியும் ஒருத்தங்களுக்கு பிடிக்காத விஷயத்த